இந்த சின்ன பையன் இந்த சார்ட்ட சீட்டிங் பண்ணனால இந்த சார் அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற அந்த கிளாஸ்ல இருக்கிற நல்லா படிக்கிற பையன் பயங்கரமா சிரிக்கிறான். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போறப்ப கிணத்துல ஆம இருக்குன்னு அந்த நல்லா படிக்கிற பையன்ட்ட காமிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. இதனால அந்த பையனோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. உங்க பையனால என் பையனோட உயிரே போயிருக்கும்னு சொல்றாங்க. இதனால அந்த 3 பேரோட அப்பா அம்மா குச்சியனா எடுத்துட்டு அவனுங்களை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் பாக்குற இந்த 3 குட்டி பசங்களும் நைட்டு வீட்டுக்கே வராம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் இந்த 3 குட்டி பசங்களுமே ஸ்கூலுக்கு போறப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணன் இந்த 3 பசங்களுக்குமே டீ வாங்கி தராரு. அவர் சின்ன வயசுலயே இந்த ஊரை விட்டு ஓடி போய் சென்னையில ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்ப்பாரு. இதனாலே இந்த அண்ணனுக்கு ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே இவரை மரியாதையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த அண்ணனும் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட, இந்த ஊர்லயே நீ இருந்தனா நீ பொழைக்கவும் முடியாது, சந்தோஷமும் கிடைக்காது, வெளியூருக்கு போ, அப்பதான் நீ சந்தோஷமா ஹாப்பியா இருக்க முடியும்னு சொல்றாரு. அந்த அண்ணன் சொல்ற எல்லாத்தையுமே இந்த 3 குட்டி பசங்க கேட்டுட்டு இருக்கானுங்க. நம்மளும் இவர மாதிரி ஊரை விட்டு ஓடி போயிட்டா நம்ம ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, அம்மா அப்பா கிட்ட அடி வாங்க தேவையில்லைன்னு அவங்க வீட்டுல இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த 3 பேருமே அந்த ஊரை விட்டு சென்னைக்கு ஓடிடுறானுங்க. அங்க போனதுமே இவனுங்க வச்சிருக்கிற பேகனா தொலைச்சிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறானுங்க. இவனுங்க 3 பேருக்குமே ரொம்ப பசிக்கிறனால ஒரு ஹோட்டல்ல போய் வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஓடி வந்துடுறானுங்க. அந்த ஹோட்டல்காரும் பின்னாடியே துரத்திட்டு வந்து இந்த 3 பேரையுமே புடிச்சிடுறாரு. அங்க கார்ல வந்த ஒருத்தவர் இந்த பசங்களை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டு அந்த ஹோட்டல்கார் கிட்ட இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான காசையும் கொடுத்துடுறாரு. இந்த 3 குட்டி பசங்களும் எங்களுக்கு யாருமே இல்ல, அப்பா அம்மா இல்லாத அனாதை பசங்கன்னு சொன்னனால இந்த 3 பசங்களையும் அவரோட ஹோட்டல்லையே வேலைக்கு வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.